ஆடி வெள்ளிக்கிழமையான இன்று வேலூரில் அருள் பாலிக்கும் வெட்டுவானம் எல்லையம்மனின் சிறப்புகளை பார்க்கலாம். கேரள மாநிலத்தில் புகழ்பெற்ற அம்மன் கோவிலாக திகழும் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் ஆலய புராண வரலாற்றின்படி பரசுராமன் உருவாக்கிய 108 துர்க்கையம்மன் தலங்களில் வெட்டுவானமும் ஒன்று என்று கூறப்படுகிறது. ரேணுகாதேவியின் அம்சமான அன்னை படவேடு ஆலயத்தின் எல்லை தெய்வமாய் திகழ்கிறாள். ஜமதக்னி என்ற முனிவரும் அவரின் மனைவியான ரேணுகாதேவியும் சிவன் பார்வதி அம்சங்களாக வாழ்ந்து வந்தனர். தன் கணவர் ஜமதக்னிக்காக அருகில் உள்ள நதிக்கு சென்று அங்கே மண்ணை கொண்டு குடம் செய்து நீர் எடுத்து வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார் ரேணுகாதேவி. ஒரு சமயம் ஆற்றிற்கு சென்று மணலால் குடம் செய்து ஆற்றில் நீர் எடுத்தபோது தண்ணீரில் கந்தர்வன் ஒருவனின் முகம் பிரதிபலித்தது. அந்த கந்தர்வனின் உருவம் அவளது மனதை ஆட்கொள்ளவே அவளின் சக்தி வீணாகி குடம் ஆற்றோடு கரைந்து போனது. ஜமதக்னியிடம் குடம் விழுந்தது பற்றி கூறவே பொய் என அறிந்து கோபமடைந்த முனிவர் தன் மகன் பரசுராமனிடம் ரேணுகாதேவியின் தலையை வெட்ட ஆணையிடுகிறார். இதுவே இந்த ஊர் வெட்டுவானம் என பெயர் பெற்றதாம். பின்னர் சாபம் நீங்கி மீண்டு வந்த ரேணுகாதேவி எல்லை அம்மனாய் வீற்றிருந்து வரம் தருவதாக கூறுகிறது வரலாறு. ஆலயத்தில் இடதுபுறம் உள்ள பழமையான வேம்பு மரமே தலவிருட்சம். கருவறையில் கழுத்தளவு மேனியளாக அழகிய அகன்ற கண்கள் கொண்டு காட்சியளிக்கிறாள் எல்லையம்மன். மணப்பேரும் மகப்பேரும் வேண்டி வருவோருக்கு வரமளிக்கும் அன்னையாய் திகழ்கிறாள் எல்லையம்மன். உடல் நலிவுற்றவர்கள் இங்கு விற்கப்படும் பொம்மைகளை வாங்கி காணிக்கையாக செலுத்துகின்றனர். விவசாயிகள் தங்களது கால்நடைகளை தாக்கும் நோய்களை போக்க வேண்டிக் கொண்டு விலங்கு பொம்மைகளை காணிக்கையாய் செலுத்துகின்றனர். ஆடி முதல் வெள்ளிக்கிழமைகளில் இருந்து 7 வெள்ளிக்கிழமைகள் விழாக்கோலம்தான். கேட்கும் வரம் தருபவள் என்பதால் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்கின்றனர். இங்கு காலை 8 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் தரிசனம் செய்யலாம். வெள்ளிக்கிழமைகளில் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை தரிசனம் செய்யலாம். இந்த திருக்கோவில் வேலூர் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் வேலூரில் இருந்து மேற்கே 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. குடியாத்தத்தில் இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவிலும், ஆம்பூரில் இருந்து 27 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. வெட்டுவானம் அம்மனை வழிபடுவோம், வேண்டும் வரங்களை பெறுவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.